பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலியமா உங்களோடு கூட பேச போறாருங்க. ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். தீத்து 1வது அதிகாரம் 15வது வசனம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. மகனே மகளே, சகல காரியங்களும் சுத்தமா இருக்கும். அதாவது யாருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமுள்ளவர்களுக்கு. யார் இந்த சுத்தமுள்ளவர்கள்? சுத்தத்தை பத்தி நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, குளிக்கிறது சுத்தம்னு சொல்லுவோம், வீட்டை பெருக்கி கிளீனா வச்சுக்கிறது சுத்தம்னு சொல்லுவோம். நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம உடலையும் நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம், நம்ம வீட்டையும் நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம், நம்ம சுற்றி இருக்க தெருவையும் நம்ம சுத்தமா வச்சிருக்கோம். நீங்க ஏதாச்சும் சாக்லேட் சாப்பிட்டு நீங்க ஜூஸ் குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் கீழே போடாம அது டஸ்ட்பின்ல போட்டீங்கன்னா அது சுத்தம்னு சொல்லுவாங்க. இப்படி சுத்தமுள்ள பிள்ளைகளை நம்ம என்ன சொன்னோம், நல்ல பசங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, குழந்தைங்களாம் இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப நீங்க வெளியே போறீங்க. இப்ப நான் கோயம்பேடுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க நான் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து அப்படியே கீழே போட்டு நான் பாட்டுன்னு போயிட்டேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா அப்பா கற்றுக் கொடுத்ததை நான் விட்டுட்டேன்னு அர்த்தம். நான் அந்த சாப்பிட்ட குப்பை தொட்டியில போட்டேன் அப்படின்னா எங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்ட பொருளெல்லாம் எடுத்து குப்பையில போடணும்ப்பா, அங்க கண்ட இடத்துல போடணும்ப்பா, எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது போலதாங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாரு, உனக்குள்ள மகனி மகளே பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பரிசுத்த வாழ்க்கையை கோட்டை விட்டுறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சகல காரியங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நீங்க சுத்தமுள்ள பிள்ளையா மாறத்துக்கு முயற்சி எடுக்கணும். சுத்தமுள்ள பிள்ளைன்னா இந்த சமுதாயத்துல நம்ம பெர்ஃபெக்டா நம்ம நடந்துக்கிற விதத்துலயும் இருக்கு. அதே போல பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு உண்மை இந்த பைபிள் வசனப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கையும் இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம பெர்ஃபெக்டா பண்ணணுங்க. அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சகல காரியங்களும் உங்க வாழ்க்கை நடக்கணுமா, அப்ப நீங்க சுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்கணுங்க. வசனமே சொல்லுதுங்க, இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்களாம். அவங்க தேவனை தரிசிக்கிற பிள்ளைங்க, அவங்க தேவனோடு கூட உறவாடுற பிள்ளைங்க. நீங்களும் நானும் தேவனோடு கூட உறவாடுற பிள்ளை அப்படின்னா நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணுங்க. பரிசுத்தமா இருக்குது கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த உலகத்துல பாவம், அசுத்தம், பல விதமான காரியங்கள்லாம் இருக்கு. அதை மேற்கொள்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, விட்டு தள்ளுங்க. ஆண்டவர் இருக்கும்போது கண்டிப்பா இந்த உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க. ஏசப்பா உங்க கூட இருந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா காரியத்தை மேற்கொண்டு நீங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு உங்களுக்கு அவர் உதவி செய்வாரு. நீங்க முயற்சி எடுக்கணும். ஓகேவா? அப்ப நீங்க முயற்சி எடுக்கணும் அப்படின்னா நீங்களும் ஜெபத்துல, வேத வாசிப்புல, பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்க அர்ப்பணிச்சு ஆண்டவருக்கு கொஞ்சமாவது, கொஞ்சம் நிறையவே உண்மையா இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாவது உண்மையா இருந்து நீங்க அப்பப்போ நீங்க பைபிள்ல பிரேயர்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. நான் பைபிளே படிக்க மாட்டேன், பிரேயரே பண்ண மாட்டேன்னா பரிசுத்த வாழ்க்கையும் கிடைக்காது, சுத்த வாழ்க்கையும் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நமக்கு சகல காரியங்களும் சுத்தமா கிடைக்காது. சகல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பெர்ஃபெக்டா நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள், ஒரு திருமணமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குடும்ப காரியங்களா இருக்கட்டும், நீங்க என்ன காரியம்னு ஆசைப்படலாம், தப்பு இல்லை. அதெல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க நினைச்சபடி உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த சகல காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க தயாராகணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்ற பேச்சு நீங்க கேட்கணும். நீங்க சுத்தமுள்ள பிள்ளையா பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சு வாழ்றதுக்கு நீங்க தயாரா? அப்ப இன்னைக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அற்புதமான காரியத்தை பாத்திரவனா மாற போறீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேங்க. அன்பு தகப்பனே, ஆவியானவரே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, ஆண்டவரின் நண்பர்களுக்காக, பெரியவங்களுக்காக, சின்ன பசங்க எல்லாருக்காக, அங்கிள் ஆன்டிஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கைக்கு இவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. ஏசப்பா, ஆசீர்வதிங்க. சகல காரியங்களும் தடையில்லாம நடக்க போறத உமக்கு நாங்க நன்றி செலுத்துறேன். சாட்சியுள்ள பிள்ளையா மாற்றுங்க ஏசப்பா. இந்த நாள் ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.